இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல காணாமல் போன பொருட்கள் கிடைக்க வேண்டுமா, வாருங்கள் தூத்துக்குடி திருக்கோளூர் நவ திருப்பதி ஸ்ரீ குமுதவள்ளி நாச்சியார் சமேத ஸ்ரீ வைத்த மாநிதி பெருமாள் கோவிலுக்கு. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். பார்வதியால் குபேரனுக்கு சாபம் ஏற்படுகின்றது. இதனால் அவனிடம் இருந்த நவநிதிகள் விலகுகின்றன. இவனிடம் இருந்து விலகிய நவநிதிகள் நாராயணனிடம் போய் சேர்கின்றன. நாராயணன் இந்த நிதிகளை பாதுகாத்து வைத்திருந்ததால் அவருக்கு வைத்த மாநிதி என்ற திருநாமம் ஏற்பட்டது. பெருமாளை இத்தலத்தில் தனது வலது தோளுக்கு கீழ் நவநிதிகளை பாதுகாத்து வருவதை இன்றும் நாம் தரிசிக்கலாம். குபேரன் இத்தல பெருமாளை வழிபட்டு மீண்டும் நவநிதிகளை பெற்றான் என புராணங்கள் கூறுகின்றன. இங்குள்ள விமானம் ஸ்ரீகர விமானம். பெருமாளை 108 திருப்பதிகளுக்குள் இதுவும் ஒன்று. நவ திருப்பதியில் இது 3வது திருப்பதி. நவ கிரகத்தில் இது செவ்வாய் ஸ்தலமாகும். மூலவர் வைத்த மாநிதி பெருமாள் என்ற திருநாமத்துடன் கிடந்த திருக்கோலம், புஜங்க சயனம், கிழக்கே திருமுக மண்டலத்துடன் சேவை சாதிக்கின்றார். தாயார் குமுதவள்ளி, கோளூர் வள்ளி ஆகிய திருநாமங்களால் வணங்கப்படுகின்றார். மதுரகவி ஆழ்வார் அவதார ஸ்தலம். குபேரன் சாப விமோசனம் பெற்ற ஸ்தலம். இது ஒரு பிரார்த்தனை ஸ்தலமாகும். இத்தலத்தில் பெருமாள் செல்வம் அளந்ததால் மரக்காலை தலைக்கு வைத்து படுத்திருக்கிறார். மரக்காலை தலைக்கு வைத்து கையில் அஞ்சனம் மை தடவி நிதி எங்குள்ளது என பார்த்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. பொருட்களை இழந்தவர்கள் இப்பெருமாளை சேவித்து வழிபட்டால் காணாமல் போன பொருட்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.